அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் சாகுறாங்க, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க. எத்தனையோ பேர் தெய்வங்கள்னு எவ்வளோ பேர் கும்பிட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஆனால் யாருமே மரித்தவங்க யாருமே உயிர்த்தெழுந்தது கிடையாது. எல்லாருமே மரித்து மண்ணோட மண்ணாக தான் போகிறாங்க. தெய்வங்களாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் நிறைய காவியங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பெரிய இந்த காவியம் அந்த காவியம் அப்படின்னு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லாருமே எல்லா புராண கதையிலையும் சரி, எல்லா இதுலேயும் சரி, எல்லாமே மரித்து போயிட்டாங்க, இல்லைன்னா காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, ஆனால் மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்தார் அப்படின்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மண்ணோடு மண்ணாக தான் போயிருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் சொல்கிறார், நீ மண்ணில் பிறந்ததால் மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி எல்லாருமே மண்ணுக்கே தான் திரும்பியிருக்காங்க தவிர யாருமே திரும்பி வந்தது கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தேவன் மட்டும்தான் மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். யாரால் முடியுங்க? தேவனால் மட்டும்தானே முடியும். தேவனே மனுஷ ரூபம் எடுத்து நம்மளுக்காக அடிபட்டு உதப்பட்டு நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்து மரித்து உயிர்த்து அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாக்கியிருக்கார். அவருடைய தழும்புகளால் நம்மளுடைய பாவங்களை போக்கியிருக்காரு. அவருடைய தழும்புகளால் நம்மளுக்கு திருப்பி அந்த கிரய பத்திரத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. ஆதாமும் ஏவாளும் எப்படி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த இதை விற்றுட்டாங்களோ, அந்த ஏதேன் தோட்டத்தில் சாப்பிட்டுட்டு இந்த பூமியை சாத்தான்கிட்ட விற்றுட்டாங்களோ, அதை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த நம்மளுக்கு உரிமையாக திருப்பி பெற்று கொடுக்கறதுக்காகவே இந்த பூமிக்கு மனுஷனாக பிறந்து நம்மளை மாதிரி பசி பட்டினி எல்லாத்தையும் அவஸ்தைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கி மரித்து உயிர்த்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்மளுக்காக ஜீவனை விட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த முதல் மனிதன், முதல் தேவன், ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியில் வர நாமெல்லாம் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. பேர்பட்ட தேவனை தேவன் நம்ம விசுவாசிக்கிறோமே, அதுவே நம்ம பேர் பெற்றவங்க. கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன் என்று சொல்லியிருக்காங்க. எப்படி உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம கும்பிடுறோம் இல்லையா? நீங்கள் லூக்கா 24 அதிகாரத்தில் 1-6 படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க நறுமண அதிகாலை வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அவங்க நறுமண தைலம் பூச அந்த பெண்கள் போகும்போது கல்லறை காலியாக இருக்குது. அப்போ 2 தூதர்கள், யார் தேடுறீங்க, இது மாதிரி ஆண்டவரை தேடுறோன்னு. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்துட்டார், அவர் உயிர்த்து எழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், மெய்யான தேவனால் மட்டும்தாங்க அதை உயிர்த்து எழ முடியும். வேறு யாராலும் எழ முடியாது. எந்த சமுதாயத்தில், எந்த சமயத்தில் யாருங்க உயிர்த்தெழுந்தா? எவ்வளோ பேர் வந்தாங்க போகிறாங்க, யாரும் உயிர்த்தெழலைங்க. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க இந்த பூமியில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரே தேவனுங்க. அவருக்கு என் உயிரை உங்களுக்காக கொடுக்கவும் முடியாமல் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளவும் முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. அப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன். அப்பேற்பட்ட தேவனுடைய வழியில் நம்ம வரோம். அந்த தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணுங்க. அப்பேற்பட்ட தேவனுடைய நாமம் மகிமைப்பட நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழ்ந்து காட்டாமல் நம்ம இன்னும் சண்டை சச்சரவுகள், புகார் சொல்கிறது, மற்றவங்களை இகழ்கிறது, இப்படிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே. எவ்வளோ பெரிய தேவனை நம்ம கும்பிடுறோங்க. இந்த உயிர் தெழுந்தார்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய விஷயங்க. எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்க. ஆதாம் முதல் எவ்வளோ பேர் மரித்திருக்காங்க. ஆனால் யாருமே மரித்து உயிர்த்தெழலை. ஆனால் வேதத்தில் இருக்குங்க, எலிசாவின் எலும்பு பட்டு ஒருவன் உயிர்த்தெழுந்தான் அப்படின்னு இருக்கு. யோனோக்கு மரணிக்காமல்
எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு இருக்கு. எலியா ஐயா மரணிக்காமல் நெருப்பு குதிரையால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு இருக்குங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது மரித்து 4 நாள் அடக்கம் செய்யப்பட்ட லாசரு உயிர்த்தெழ செய்தார். அந்த நாயின் ஒரு மகனை உயிர்த்தெழ செய்தார். அந்த அந்த யாயிர் மகளை 12 வயது மகளை உயிர்த்தெழ செய்தார். அந்த மாதிரி ஆண்டவர் எவ்வளோ உயிரோடு இருக்கும்போதே தன் தேவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். கடைசியில் அவரே மரணித்து அவரே தன்னை வெளிப்படுத்துறதுக்காக அவரே உயிர்த்தெழுந்தார். அது அந்த அந்த உயிர்த்தெழுதலை பார்த்த அந்த அப்போஸ்தலர்கள் அதன் நிமித்தம் அந்த ஆவியானவர் அவர் 40வது நாள் விண்ணகத்துக்கு அடைஞ்சதுக்கப்புறம் 50வது நாள் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடி அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்தை எல்லாமே ரொம்ப பக்தியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஆண்டவருக்கு வைராக்கியமாக அவங்க வாழ்ந்தாங்க. தோமையார் கூட அங்கேருந்து பாருங்கள் இங்கே நம்மளுக்கு இந்த சுவிசேஷம் அறிக்கை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ இங்கே வந்துருச்சு. சுவிசேஷ அறிக்கை நம்மளுக்காக அங்கே உயிர் நீத்தார். அப்பேற்பட்ட தேவன் நம்மளுக்காக அவர் அனுப்பிச்சிருக்காரு. அப்போது நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவனுங்க, அப்பேற்பட்ட தேவனுடைய வம்சத்தில் நம்ம வந்திருக்கோம். அவரை நம்ம தேவனை அடைஞ்சது நம்மளுடைய பாக்கியம். உயிர்த்தெழுந்த தேவனை நாமளும் உயிர்த்தெழணும். அப்போ உயிர்த்தெழணும்னா நாமளும் அவர் வழி நடக்கணுங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய வழியில் நடக்க நாம் என்ன பண்ணணும்? அவர் சொன்ன கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். அந்த கட்டளைகளை நாம் ஃபாலோ பண்ணால் தான் அவர் 2வது வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாமளும் உயிர்த்தெழணும். 1000 வருஷம் அரசாட்சியில் நாமளும் பங்கு கொள்ளணும். அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம எப்படி பயத்தோடு பக்தியோடு வாழணும். இந்த உலக இதுபாடி அது பண்ணால் என்ன, இது பண்ணால் என்ன, இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அப்படிலாம் வாழக்கூடாதுங்க. தயவுசெய்து கிறிஸ்தவர்களே, உங்களுக்காக இது மெயினாக சொல்லப்படுது. நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்க, உயிர்த்தெழுந்த தேவனை நம்புறீங்க, விசுவாசத்தோடு இருங்க. அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், அவர் எவ்வளோ தாழ்மையாக இருந்தார், தன்னையே வருத்திக்கினார், தன்னையே எந்த அளவுக்கு அவர் மற்றவங்க வஞ்சிக்கிற அளவுக்கு தன்னை அடிமை ரூபம் போல் எடுத்துக்கிட்டார். அப்பேற்பட்ட தேவனுடைய சாயல் அந்த சாயல் நம்ம எப்படி இருக்கணும்? அவரை பின்பற்றும் போது அவரோடு சேர்ந்து வாழணும். இன்னும் நம்ம என்னால் முடியல, என்னால் இது பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்கள், இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது. பாருங்கள் எவ்வளோ பஞ்சங்கள், அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த போக்குவரத்து, கடல் வரத்து, அந்த ஃப்ளைட்டு போகிறது வர்றது இதெல்லாம் பாதிக்கப்படுது. எத்தனையோ பேருக்கு பாதிப்பு ஏற்படுது, எவ்வளோ பேருக்கு நஷ்டமாகுதுங்க. அப்போது நம்மளுக்கும் விலைவாசி உயருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் ஒரு சின்ன இதெல்லாம் ஆரம்பம்னு ஆண்டவர் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. வேத வாக்கியத்தில் ஒன்று கூட அழியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது உயிர்த்தெழுந்த நம்ம தேவனை நம்ம விசுவாசித்து அவரோடு நம்ம வாழணுங்க. அவரை பின்பற்றணும். நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்ம நாட்டுக்காக பண்ணணும், நம்ம வீட்டுக்காக பண்ணணும், நம்மளுடைய ஆத்மாக்காக பண்ணணும், பிறர் மனம் மாறணும்னு பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தாங்க நம்ம உயிர்த்தெழுந்த தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அதனால் தயவுசெய்து மக்களே, கிறிஸ்துவ மக்களே, இந்த ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, தயவுசெய்து ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, கீழ்ப்படிந்து வாழுங்க. அவரை பிடிச்சிக்கிங்க. அவர் மெய்யான தேவன். அவரை தவிர உயிர்த்தெழுந்த தேவன் உலகத்தில் ஒருவனும் இல்லைங்க. வேறு எவனாலும் அதை சாவை ஜெயிக்க முடியாது. சாவை ஜெயிக்கிற ஒரே தேவன் அந்த கர்த்தர் ஒருத்தர் தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவரை நம்புங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. அந்த உலக ஆசையெல்லாம் தயவுசெய்து மறந்துடுங்க. இதெல்லாம் அழியக்கூடியது. நம்ம சரீரம் உலகத்துக்குரியது, நம்ம சரீரமும் அழியக்கூடியது. ஆண்டவருக்கு பயந்து பொறுமையுடனும் தாழ்மையுடன் வாழ்வோம். தயவுசெய்து இதை புரிஞ்சு இதைப்படி நடப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இதோ நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு அன்பு சமாதானம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.